ஓகே, நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் present in a body. It does not change with location. அதாவது மாஸ் அப்படின்னா ஒரு பொருளோட அளவு, ஒரு பொருள் எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாஸ். அதாவது ஹவு மச் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மச் ஸ்டஃப் அதுதான் வந்து மாஸ். இது வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதுவே வெயிட் அப்படின்னா வெயிட் இஸ் தி ஃபோர்ஸ் with which your body is attracted towards the center of the earth due to gravity. அதாவது வெயிட் அப்படின்னா ஒரு பொருளை எர்த்தோட கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸில் கீழே இழுக்குது அப்படின்னு சொல்கிற அளவு. அதாவது வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. இதுதான் வெயிட். புரியுதா? அதாவது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எர்த் இருக்குது, மூன் இருக்குது. இது எர்த், இது மூன். ஓகே, இப்போ வந்து மாஸ் 50 kg. ஓகே, மாஸ் வந்து 50 kg. இப்போ ஒரு பொருளோட மாஸ் வந்து 50 kg. இந்த மாஸ் வந்து எர்த்லேயும் 50 kg தான் இருக்கும், மூன்லேயுமே மாஸ் வந்து 50 kg தான் இருக்கும். புரியுதா? ஒரு பொருளோட மாஸ் 50 kg, இந்த மாஸ் வந்து எர்த்லேயும் 50 kg தான் இருக்கும், மூன்லேயுமே அதோட மாஸ் வந்து 50 kg தான் இருக்கும். புரியுதா? இதுவே வெயிட் அப்படின்னா வெயிட் வந்து என்ன சொன்னோம்? மாஸ் இன்டு கிராவிட்டி. வெயிட் வந்து எர்த்தில் ஒரு மாதிரி இருக்கும், மூணில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ எர்த்தில் எடுக்கிறோம், எர்த்தில் வெயிட் என்னன்னு எடுக்கிறோம், மாஸ் என்ன 50, எர்த்தோட கிராவிட்டி என்ன 9.8, அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 10 அப்படின்னு சொல்லி எடுப்போம். ரைட்? அப்போ வந்து 500 நியூட்டன். சரியா? வெயிட் வந்து எர்த்தில் 500 நியூட்டன். ஆனால் இதுவே மூணில் வந்து வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ கிராவிட்டி. மாஸ் வந்து அதே 50 தான், பட் மூணோட கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6. அப்போது வெயிட் சேஞ்ச் ஆகல. இங்கே வந்து 10, எர்த்தோட கிராவிட்டி வந்து 10, அதனால் 500 நியூட்டன். பட் மூணோட கிராவிட்டி வந்து 1.6. அப்போது வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 80 நியூட்டன் தான் இருக்கும். 80 நியூட்டன். சரியா? இப்போ பாருங்கள், வெயிட் வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதா? எர்த்தில் வெயிட் வந்து 500 நியூட்டன், பட் மூணில் வெயிட் வந்து 80 நியூட்டன். ஓகே, ஸோ உங்களோட வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட தப்பு இல்லை, அது வந்து எர்த்தோட தப்பு. ஐ மீன் எர்த்தோட கிராவிட்டி வந்து 10 இருக்கிறதுனால, 10 மீட்டர்/செகண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ இதுவே நீங்கள் மூணுக்கு போனீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, புரியுதா? வெயிட்னா என்ன, மாஸ்னா என்னன்னு சொல்லி புரியுதா? அடுத்தது வால்யூம். வால்யூம் அப்படின்னா கன அளவு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. வால்யூம் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ பாடி. அதாவது ஒரு பொருளால் எவ்வளவு இடத்த அடைச்சிக்க முடியுது, அதுதான் வால்யூம். இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்னால் எவ்வளவு இடத்த அடைச்சிக்க முடியுதோ அதுதான் வால்யூம். ஓகேவா? அண்ட் இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு கியூபிக் மீட்டர். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கியூபிக் மீட்டர். சரியாப்பா? 1 மீட்டர் கியூப் அப்படின்னா ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அ கியூப் ஆஃப் சைடு 1 மீட்டர். அதாவது சைடு 1 மீட்டர் இருக்கிற கியூப் ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் தான் 1 மீட்டர் கியூப். ஓகே, இதில் வந்து இந்த யூனிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அதாவது 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லிலிட்டர், இந்த மாதிரி இந்த யூனிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்கள் வந்துட்டு ஹோல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வால்யூம்க்கு காமனாக யூஸ் பண்ணுற ஸ்மாலர் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். 1 சென்டிமீட்டர் கியூப் இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஸ்மாலர் யூனிட். ஓகே, இப்போது நான் இந்த யூனிட்ஸ்லாம் கொடுக்குறேன். 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லிலிட்டர் அண்ட் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. அப்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு ஹவு மச் சென்டிமீட்டர் கியூப்? 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
அண்ட் இந்த 1 லிட்டரை நம்ம ஒரு வேளை வந்து மீட்டர் க்யூபில் எழுதணும் அப்படின்னா 0.001 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1 dm க்யூப். ஓகே, அடுத்தது 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1000 dm க்யூப் ஈக்குவல் டு 10⁶ சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? இந்த யூனிட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொன்று 1 லிட்டர் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் க்யூப். ஓகே, அதாவது இதுதான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். இதை நம்ம 10⁻³ எழுதலாம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இந்த யூனிட்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 1 மீட்டர் க்யூபை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், 10⁶ சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதியிருக்கோமா. இது வந்து ஈஸியாக புரியும், அதனால் இதை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், ரைட்? ஓகே, இதுக்கு எழுதுறேன் சரியா. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இந்த இடத்துல எத்தனை மீட்டர் இருக்குது, 3 மீட்டர் க்யூப் இருக்கா. அப்போது மீட்டர் இன்ட்டு மீட்டர் டு மீட்டர் 3 டைம்ஸ் எழுதிட்டோன்னா இப்போ இந்த 100 சென்டிமீட்டரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 சென்டிமீட்டர், ஏன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், மறுபடியும் இன்னொரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், மறுபடியும் இன்னொரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். என்ன வருது ஆன்சர்? எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 10⁶ சென்டிமீட்டர் க்யூப் தானே வருது. அதுதான் இது. புரியுதாப்பா? இன்னொரு விஷயம் நான் இங்கே உங்ககிட்ட சொல்லணும். சென்டிமீட்டர் க்யூபு வந்து இந்த சென்டிமீட்டர் க்யூபுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்னென்னா கியூபிக் சென்டிமீட்டர் மீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து கியூபிக் சென்டிமீட்டர். ஒருவேளை கொஷினில் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் க்யூப் இந்த மாதிரி கொடுக்காம சிசி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சென்டிமீட்டர் க்யூப் தான். ஓகேவா? ஸோ சிசி கொடுத்தா சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது சில வால்யூம்ஸ் ஃபார்முலாஸ் பார்க்கலாம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் க்யூப். க்யூபோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா V = A க்யூப். ஓகே, A அப்படிங்கிறது வந்து சைட் லென்த். க்யூப்னா தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கும்ல, இதுதான் க்யூப். ஓகே, அடுத்தது ஃபார் கியூபாய்டு. கியூபாய்டு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? க்யூப் வேறு, கியூபாய்டு வேறு, சரியாப்பா? ஸோ கியூபாய்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, க்யூப் வேறு, கியூபாய்டு வேறு. க்யூப் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயரை வந்துட்டு இந்த மாதிரி க்யூபாக வச்ச மாதிரி இருக்கும். பட் வந்து கியூபாய்டு வந்து ரெக்டாங்கிள், சரியாப்பா? ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி க்யூப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சிலிண்டர். சிலிண்டருக்கு வந்து வால்யூம் வந்து V = πr²h. சிலிண்டர் தெரியும்ல, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்ல, இது சிலிண்டர். அடுத்து ஸ்பியருக்கு வந்து வால்யூம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது 4/3 πr³. இந்த வால்யூம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கோன். ஸ்பியர் தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. கோனுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/3. வால்யூம் ஃபார்முலா வந்து 1/3 πr²h. கோன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? எதுக்காக இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த டாபிக் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா சொல்கிறேன். அடுத்தது டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் த மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளவு மாஸ் இருக்குது, இதுதான் டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டியை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுமா, அதாவது தண்ணியில் மிதக்குமா இல்லை மூழ்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டியை வந்து இந்த மாதிரி ரோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ வந்து ஒரு பொருளோட மாஸ் வந்துட்டு 2 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 கிலோகிராம் பை 1 மீட்டர் க்யூப். நான் ஆல்ரெடி சொன்னேன் வால்யூம் வந்து பேசிக்காக நம்ம எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னேன் வால்யூமுக்கு, மீட்டர் க்யூப்னு சொன்னேன்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, அதுதான் நான் இங்கே வந்துட்டு எழுதியிருக்கேன்.
2 கிலோகிராம். அப்போ நம்ம வந்துட்டு டென்சிட்டி வந்து எப்படி எழுதலாம்னா சும்மா ஒரு ஆப்ஜெக்ட்க்கு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. 2 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஏன் -3 எழுதியிருக்கேன், இங்கே வந்து கீழே வருது டிவைட், அதாவது டிவைடில் தானே நம்ம எழுதுகிறோம், வால்யூமை வந்து கீழே தானே எழுதுகிறோம். ஸோ மேலே எழுதும்போது இந்த மாதிரி மைனஸ் வச்சு எழுதுவோம்ல, அதை எழுதியிருக்கேன். சரியா? சில ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அதை அப்ளை பண்ணி இந்த கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கொஷின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டென்சிட்டி அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லேபில் யூஸ் பண்ணுற அந்த டென்சிட்டியோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்டரோட டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஓகேவா? இல்லைனா 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சரியாப்பா? ஸோ வாட்டரோட டென்சிட்டி இது தான். அடுத்தது ஏரோட டென்சிட்டி வந்து 1.2 கிலோகிராம் மீட்டர் கியூப். அடுத்து அயனோட டென்சிட்டி வந்துட்டு 70 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து கோல்டோட டென்சிட்டி வந்து 19300 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது எதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து டென்சிட்டி கேட்குறாங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கேட்குறாங்க, அந்த டென்சிட்டி கண்டுபிடிச்சி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் மாஸ் கொடுத்துருக்காங்க, 8 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து வால்யூம் கொடுக்கல. சரியா? வால்யூம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே 7 சென்டிமீட்டர் இருந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்பியரோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 πr கியூப். இந்த ஆர் என்னது, ரேடியஸ் தானே. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v is equal to 4/3 πr கியூப். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 பையோட வேல்யூ வந்துட்டு 3.14 அண்ட் வந்து ரேடியஸ் வந்து 7 கியூப். ஆன்சர் வந்து 1436.75 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வால்யூம் கிடச்சிதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்குற மாஸ் 8 கிராம் டிவைட் பை வால்யூம் என்னது, அது சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து சொன்னேன். ஓகே, இது வந்து மோஸ்ட் காமனாக இதை தான் கேட்பாங்க. ஓகே, இதை தாண்டி வெளியே கேட்க மாட்டாங்க. மோஸ்ட் காமனாக நீட் எக்ஸாம்லேயும் ஜேஇலையும் சரி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. சரியாப்பா? அடுத்தது டெம்பரேச்சர். நிறைய பேருக்கு வந்து இந்த டாபிக் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனே வராது. ஹீட் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் form of energy. It flows from a hot body to a cold body. அதாவது ஹீட் அப்படிங்கிறது வந்து வெப்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட ஒரு ஃபார்ம். சரியா? இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு வந்து ஃப்ளோ ஆகும், அதாவது பரவும். சரியா? இதுதான் ஹீட். ஆனால் இதுவே டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதாவது மெஷர்மெண்ட், அந்த ஹீட்டோட மெஷர்மெண்ட். இப்போ ஒரு கப் காஃபி இருக்குது, அது ரொம்ப சூடாக இருக்குது, அந்த ஹாட்னஸ் தான் ஹீட். சரியா? ஆனால் அது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டெம்பரேச்சர். புரியுதா? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. சரியா?
ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்னன்னு புரியுதா? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அந்த மெஷர்மெண்ட், ஓகே. பட் ஹீட்டுங்கிறது இந்த சூடுன்னு சொல்கிறோம்ல, இப்போ காஃபி வந்து ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹீட். டெம்பரேச்சர்னா எந்த அளவுக்கு இருக்குது, 27 டிகிரி செல்சியஸா, 30 டிகிரி செல்சியஸா, 50 டிகிரி செல்சியஸான்னு சொல்லி அளவை சொல்கிறது டெம்பரேச்சர். புரியுதாப்பா? நம்ம டெம்பரேச்சரில் வந்து 3 ஸ்கேல்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு செல்சியஸ் ஸ்கேல், ஓகே, டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிகிரி செல்சியஸ் ஸ்கேல். இன்னொன்று வந்துட்டு டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது ஃபாரன்ஹீட் ஸ்கேல், ஓகே, டிகிரி ஃபாரன்ஹீட். தேர்ட் வந்து கெல்வின். இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட், தெரியும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு கெல்வின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, கெல்வின். சரியா? இப்போ இது ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, டிகிரி செல்சியஸில் வந்து 0 டிகிரி தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது ஐஸ் கியூப் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பாயில் பண்ணுறோம்ல, அதோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வந்து 37 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஆனால் கெல்வினில் பார்த்தீங்கன்னா 0 கெல்வின் வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, பட் இது வந்து அப்சல்யூட் 0 கிடையாது, இதுக்கு கீழேயுமே வந்து வேல்யூ வரும். பட் கெல்வினில் 0 கெல்வினுக்கு கீழே வேல்யூ கிடையாது, திஸ் இஸ் அப்சல்யூட் 0, அதாவது த லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அட் திஸ் பாயிண்ட், அதாவது 0 கெல்வினில் வந்து மாலிக்யூல்ஸ் ஹாவ் மினிமம் எனர்ஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே. இது நிறைய தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க. மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எந்த டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப மினிமம் எனர்ஜியில் இருக்கும்? ஆன்சர் வந்து 0 கெல்வின், ஓகே. 0 கெல்வின் அப்படிங்கிறது அப்சல்யூட் 0. இந்த இடத்துல மாலிகுலரோட மோஷனே ஸ்டாப் ஆயிடும், அதுதான் வந்து இதோட மீனிங், சரியா? அண்ட் 0 கெல்வினில் வந்து உங்களுக்கு டிகிரி செல்சியஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி. ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்கே பார்த்தீங்களா 0 டிகிரி செல்சியஸ் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம், பட் 0 டிகிரிக்கு கீழே தானே இருக்குது. கெல்வின் வரும்போது 0 கெல்வினில் டிகிரி செல்சியஸோட வேல்யூ என்னது -273, 0க்கு கீழே தானே இருக்குது. அதான் சொல்கிறேன், 0 கெல்வின் அப்படிங்கிறது அப்சல்யூட் 0, இதுக்கு கீழே எந்த வேல்யூஸும் கிடையாது. புரியுதா? கெல்வினில் 273.15 கெல்வின் வந்துட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், 373.15 கெல்வின் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ அடுத்தது வந்து கன்வர்ஷன் மெத்தட், அதாவது செல்சியஸ்லேருந்து கெல்வின், செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அந்த மெத்தட் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற இந்த லாஸ்லாம் உள்ள பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ரியாக்ஷன் ரேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு டெம்பரேச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் நல்லா படிக்கணும், சரியா? இப்போ கன்வர்ஷன் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஃபார்முலா பார்க்கலாம். கெல்வின் தானே வேணும், கெல்வின் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ், அவங்க கொடுத்துருக்கிற டிகிரி, அவங்க வந்து செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, ஓகே, வேல்யூவை நீங்கள் வந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அந்த டிகிரி செல்சியஸ் வேல்யூ ப்ளஸ் 273.15. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இதை வந்து கெல்வினுக்கு வந்து கேட்குறாங்க மாற்ற சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்ன டிகிரி 25 டிகிரி செல்சியஸ் தானே, 25 ப்ளஸ் 273.15, ஸோ தட் 298 கெல்வின் வரும், சரியா? ஓகேவா? புரியுதில்ல? செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த செல்சியஸ் வேல்யூ ப்ளஸ் 273.15 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும், ஓகேவா? அடுத்தது செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 9/5 அங்கே கொடுத்துருக்கிற டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. இப்போ அதே மாதிரி 25 டிகிரி செல்சியஸ்னு வைங்க, என்ன பண்ணோம் அப்படின்னா 9/5 இன்ட்டு 25 டிகிரி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 32. இப்போ நீங்கள் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 32 ஈக்குவல் டு 77 டிகிரி ஃபாரன்ஹீட், ஓகே. செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா
டிகிரி செல்சியஸ் தானே வேணும். 5/9 டிகிரி ஃபாரன்ஹீட் -32. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இது கூட மல்டிப்ளை பண்ணும். இப்போ அதே மாதிரி வந்து 98.6 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபாரன்ஹீட். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா 5/9 முதல்ல இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். எழுதி 98.6 - 32 5/9 இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 66.6 கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சால்வ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு 37 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுற மெத்தட். 5/9 டிகிரி ஃபாரன்ஹீட் -32 ப்ளஸ் 273.15 இதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து 98.6 டிகிரி இருக்க 6 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும், நம்ம லாஸ்ட்டாக பண்ண மாதிரி தான் 5/9 98.6 -32 ப்ளஸ் 273.15. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, லாஸ்ட்டில் 37 டிகிரி வந்துச்சு இல்லையா, ப்ளஸ் 273.15. அப்போ ஆன்சர் வந்து 310.15 கெல்வின் கிடைக்கும். ஓகே, புரியுதா? அடுத்தது கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. இது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஏன்னா கெல்வின் தானே எஸ்ஐ யூனிட், அதனால் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 9/5 கெல்வின் -273.15 ப்ளஸ் 32. ஓகே, இது வந்து கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கெல்வின் -273.15. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் இன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். Your body has temperature 50 degree Celsius. Express it in Kelvin and degree Fahrenheit. ஸோ உங்கள் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, அதை கெல்வினுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல வந்து டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15 இதானே. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து 50 ப்ளஸ் 273.15, ஆன்சர் என்ன வரும், 323.15. ஓகேவா? அடுத்தது வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், 9/5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. இப்போது 9/5 என்னது டிகிரி செல்சியஸ் இன்ட்டு 50 ப்ளஸ் 32. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 122 வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். இஃப் reaction occurs at 315 Kelvin, find its temperature in degree Fahrenheit and degree Celsius. ஓகே, இதுதான் கொஷின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா தான், கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட், கெல்வின்லேருந்து செல்சியஸ். ஏன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து கெல்வினில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஃபாரன்ஹீட்லேயும் டிகிரி செல்சியஸ்லேயும் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள்.